ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சிறுபருப்பு ஜவ்வரிசி அரிசி பாயசம் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த சிறு கிளாஸ்லேயே மூணு கிளாஸ் வெல்லம் போட்டு இது காய வச்சுனேன். ஒரு 3 கிளாஸ் வெல்லம் எடுத்துக்கினேன், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். இது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலான்ட்டு. அதே மாதிரி இங்கே வந்து ஜவ்வரிசி வேவுது. இது 1 கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை இப்போது இதில் போட்டுட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன். இது 2 இருக்குது. இப்போது இதே கிளாஸில் 1 கிளாஸ் ஜவ்வரிசி, 3 கிளாஸ் தண்ணி, 1/4 ஸ்பூனு நெய் போட்டிருக்குறாங்க. ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கிறேன். இது இருக்குது. அப்புறம் இதே டம்ளரில் 1 டம்ளர் ஜவ்வரிசி, 1 டம்ளரு சிறுபருப்பு, 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் நெய் போட்டு வதக்கிட்டு அதை குக்கரில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது இதுக்கு 3 கிளாஸ் தண்ணியில் இது வெந்துன்னு இருக்குது. ஜவ்வரிசி வேகுது. இது வெல்லம் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த சிறுபருப்பு இந்த கிளாஸ் நிறைய எடுத்து கழுவிட்டு போட்டு நெய்யில் வதக்கி போட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறாரு பருப்பு. இப்போ நம்ம இதில் ஊற்றணும். இது ஒரு 50% வரைக்கும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம். அது வேகட்டும். இப்போ இது வெல்லம் இது பாகைவான சும்மா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கோம். இதை ஊற்றிடலாம். இந்த பருப்பெல்லாம் இருக்குது. சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிட்டாங்க. அடி பிடிக்கும். பார்த்து பண்ணுங்க. இது கலந்துக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு பிஞ்சு உப்பு போடணும். இல்லை, ஒரு பிஞ்சு போடணும். கொஞ்சம் தான் போடணும். உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த இது ஒரு மீடியம் சைஸ் கிளாஸு. இதில் ஒரு 1.5 கிளாஸு பால் ஊற்றணும்.
இப்போ நம்ம இந்த கடாயில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு கொஞ்சம் நெய் போட்டுட்டு இப்போ இதில் நம்ம முந்திரி இருந்தாக்க போடலாம், இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. அதில் முந்திரி தவங்கட்டும். அப்புறம் இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த முந்திரி கிஸ்மிஸை இதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, போயிடுச்சு. சூப்பரான ஒரு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பரான பாயசம் ரெடி. சிறுபருப்பு ஜவ்வரிசி அரிசி பாயசம் வீட்டில் பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி கூட, கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நல்லா டேஸ்டியாக பண்ணியிருக்கேன். எந்த சமையல் பண்ணாலும் டேஸ்டியாக தான் இருக்கும். நல்லா டேஸ்டியாக பண்ணியிருக்கேன் ஜவ்வரிசி சிறுபருப்பு பாயசம். வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்ஸ், நன்றி.